இந்த அரசு பதவியேற்ற ஒரு 3 நாட்களிலே கட்டுமானத்துறையில் ஒரு புதிய ஒரு யுக்தி புதிய ஒரு முயற்சியாக அருமையான ஒரு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டது. அதாவது கட்டுமானத்துறை மூலமாக வர்ற எந்த ஒரு அதாவது சிஎம்டியில் எந்த ஃபைலும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நிறுத்தி வைக்கக்கூடாது. அதாவது தேவையற்ற என்ஓசி அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இதெல்லாம் சொல்லி ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத ஏதாவது காரணங்களை சொல்லி அதை டிலே பண்ணக்கூடாது. அடுத்த ஒரு 4 நாளில் சிஎம்டியில் பார்ட்டி ஃபண்டு அப்படின்றத முன்பு இருந்த அரசு காலகட்டத்தில் தான் வசூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது சதுரடிக்கு 25லேருந்து 27 ரூபா வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு அன்அஃபீஷியல் சார்ஜ் தான். ஸோ அதை இனிமேல் வாங்கவே கூடாது. அந்த மாதிரியான ஒரு ஹேபிட்டை இதோடு நம்ம நிறுத்திடணும் அப்படின்னு புதிதாக பதவியேற்றுள்ள இந்த தாவேக அரசு சொல்லியிருந்தது ரொம்ப ஆச்சரியமான ரொம்ப அதிரடியான முடிவுன்னு தான் நம்ம சொல்லணும். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு துறையில் ஒரு செம்மைப்படுத்துறதுக்காக எடுக்கிற இது மிகப்பெரிய ஒரு முயற்சி. இந்த முயற்சியை ஒரு அரசாங்கமே இதை ஃபஸ்ட்டு எடுக்குது அப்படின்னா, கீழே உள்ள எல்லா அமைச்சர்கள், எல்லா எப்படி சொல்கிறது, அரசு இயந்திரங்கள் எல்லாமே என்னன்னா ஒரு அலர்ட் மெசேஜ். இது எப்படி இருக்கணும், நம்ம இந்த புதுசாக பதவியேற்ற அரசு என்ன மாதிரியெல்லாம் செயல்படணுங்கிறதுக்கான ஒரு சமிங்கை இது. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே எல்லாருக்குமே ஒரு அலர்ட் மீன்ஸ் அப்படின்னா, இனி முன்பு இருந்த சட்டத்திட்டங்கள் வழிமுறைகள் இனி பின்பற்றப்படாது.